பிரபல இயக்குனரான மணிரத்னத்தோட இயக்கத்துல கமல் சிம்புலாம் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப் படம். இந்த படத்துல த்ரிஷா, அசோக் செல்வன், நாசர், அபிராமின்னு பலர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் வரக்கூடிய ஜூன் மாதம் அன்னைக்கு 5ஆம் தேதி வெளியாக இருக்கு. படத்துடைய ட்ரெய்லரை படக்குழு சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. படத்துடைய ப்ரமோஷன் பணிகளுமே தீவிரமா நடந்துட்டு வருது. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்திருந்துச்சு. அதுல முத்தமலை பாடல் அப்படின்ற பாடலை மேடையில பாடகியான சின்மை பாடியிருந்தாங்க. இந்த பாடலுடைய வீடியோ இணையத்துல பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு வருது. ஆனா படத்துல இந்த பாடலை பாடி இருக்கிறது பாடகி தி பாடி இருக்கிறாங்க. தெலுங்கு மற்றும் ஹிந்தி வெர்ஷன்ல இந்த பாடல் சின்மை பாடி இருக்கிறதுன்னு சொல்லப்படுறதும் குறிப்பிடதா இருக்கு. ரசிகர்கள் பலருமே தி பாடி இருக்கக்கூடிய இந்த முத்தமலை வெர்ஷனை விட சின்மை பாடி இருக்கக்கூடிய வெர்ஷனே அழகா இருக்கு அப்படின்னும் மீண்டும் மீண்டும் அது கேட்க தூண்டுது அப்படின்னுமே இந்த மாதிரியான கருத்துக்களை இணையத்துல பதிய வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய விதமா சமீபத்துல நடந்த ஒரு நேர்காணல்ல சின்மை பேசி இருந்தப்போ இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. தியால அன்னைக்கு வர முடியல, அதனாலதான் நான் அதை மேடையில பாடி இருந்தேன். என்னுடைய வேலையை மட்டும்தான் நான் அன்னைக்கு செஞ்சிருந்தேன். மற்றபடி பாடகி தீக்கு ஒரு தனிப்பட்ட குரல் வளம் இருக்கு. அவங்களுடைய முகபாவனை அப்படின்ற ஒரு விஷயத்தை யாராலையுமே கொடுக்க முடியாது. அதனால தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நான் பாடியிருக்க வெர்ஷன், அவங்க பாடியிருக்க வெர்ஷன் போட்டி போடுறதுக்கு இது ஒரு மல்யுத்த போட்டி நடக்கிற மாதிரியான உணர்வை கொடுக்குது. ஒரு கலைஞனா நான் அவங்களுடைய பாடலை மதிக்கிறேன், இது போட்டிலாம் கிடையாது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதோடவே நான் கண்டிப்பா தீ கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு விரும்புறேன் அப்படின்றத தெரிவிச்சு அவங்க வளர்ந்து வரக்கூடிய இளம் பாடகி இன்னுமே 15 வருடங்கள்ல அவங்க ஒரு 100 சின்மை ஸ்ரேயா கோஷல விழுங்குற அளவுக்கு திறமை இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. எங்க 2 பேரையும் ஒப்பிடுறது அப்படின்ற ஒரு விஷயம் அனாவசியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேனும் அவங்க கூறியிருக்கிறாங்க.